வங்காளி ரொட்டியின் வரலாறு 1928ஆம் ஆண்டிலிருந்து துவங்குது. முதலில் இந்த ரொட்டியை பெனாங்கில் அறிமுகப்படுத்தியவர் மதராஸிலிருந்து வந்த இந்திய முஸ்லிம் ஒருவர் ஷேக் முகமது இஸ்மாயில். அப்போது ரொட்டி பெங்காலி என்று எல்லோரும் சொன்னாலும் அது உண்மையில் ரொட்டி பெங்காலி இல்ல. ரொட்டி பெங்காலி என்பது பங்காளி, பங்காளிகள் என்பதிலிருந்து வந்தது. அந்த முதல் பேக்கரி இஸ்லாமியா பேக்கரி மூடப்பட்டாலும் அதன் பாரம்பரியம் இன்னும் 3 பெரிய பேக்கரிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ரொட்டி ஒரு சாதாரண வெள்ளை ரொட்டி கிடையாது. வெளியில் ஒரு அழகான பொன்னிற குருமையும் உள்ளே மென்மையான வெண்ணிறத் துண்டும் வாசனைக்கும் ருசிக்கும் பெயர் போனது. பெனாங்கில் மட்டும் இன்றும் 100க்கும் மேற்பட்ட ரொட்டி வியாபாரிகள் சாலைகளில் டிங் டிங் சத்தத்தோடு இந்த ரொட்டியை வீடு வீடாக கொண்டு சென்று விற்கிறார்கள். ரொட்டி வாங்கும்போது நம்மால் விருப்பமான ஸ்ப்ரெட்களையும் தேர்ந்தெடுக்க முடியும். காயா, மார்ஜரின் அல்லது ரொட்டி கஹ்வின் என பல வகைகள். இந்த ரொட்டி தயாரிப்பு முறையில ஹைஜீனை அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. தேவையில்லாத பிரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ் எதுவும் சேர்க்கப்படாது. சுத்தமான சூழலில் இயற்கையான முறையில் மாவு கலக்கப்படுது. புளிக்க வைக்கிற நேரம், வடிவமைப்பும் பேக்கிங் எல்லாமே பாரம்பரியத்தோட மாடர்ன் டெக்னாலஜியும் சேர்த்து நடக்குது. இதனால தான் இந்த ரொட்டி உடலை பாதிக்காமல் ஆரோக்கியமான உணவு தேர்வாக இருக்கிறது. பெனாங்கில் உள்ள நிறுவனம் டத்தோ மரியதாஸ் அவர்களால் நடத்தப்படுது. அவருக்கு இது வெறும் வணிக முயற்சி இல்லை. எல்லா மக்களும் நல்லதாய் சாப்பிடணும், ஆரோக்கிய உணவு எல்லோரையும் சென்றடையணும் என்ற சமூக பார்வை. அதனால்தான் இந்த ரொட்டி விலை நியாயமானதாகவும் மக்களுக்கு எளிதில் கிடைக்குமாறும் பார்த்து செய்கிறார். பெரிய கலவை இயந்திரத்துல முதலில் சர்க்கரை சேர்க்கப்படுது. ரொட்டிக்கு மென்மையும் சிறிய இனிப்பும் இதுதான் தரும். சர்க்கரை புளிப்பான் ஈஸ்ட் ஆகாரம் மாதிரி, அதனாலதான் புளிப்பு செயல்முறை வேகமாக நடக்குது. அடுத்ததாக வெண்ணெய் சேர்க்கப்படுது. இது ரொட்டிக்கு மென்மையும் அடுக்குகளும் லேயர்கள் தரும். வெண்ணெய் வாசனை ஓவனில் வேக வைக்கும் போது தொழிற்சாலை முழுக்க பரவும். இதுதான் அந்த புதிய ரொட்டி வாசனையின் ரகசியம். இப்போது உப்பும் சேர்க்கப்படுது. உப்பு இல்லாத ரொட்டி ருசி இல்லாதது போல. இது பிசைந்த மாவுக்கு அமைப்பை, ஸ்ட்ரக்சர் தரும். புளிப்பான் பூஞ்சியின் புளிப்பு செயல்முறையை சமநிலைப்படுத்தும். உப்பு இல்லாமல் ரொட்டியை வேக வைத்தா அது பிசுபிசுப்பாகவும் ருசி இல்லாததாகவும் இருக்கும். அடுத்து உலர் புளிப்பான் பூஞ்சி, ட்ரை ஈஸ்ட் சேர்க்கிறாங்க. இதுதான் பிசைந்த மாவுக்கு உயிர் கொடுக்கும். புளிப்பான் பூஞ்சியின் புளிப்பு செயல்முறையில ரொட்டிக்கு தனி வாசனை, மென்மை எல்லாம் உருவாகுது. அதற்கு பிறகு ரொட்டி மேம்படுத்தி பிரெட் இம்ப்ரூவர் சேர்க்கப்படுது. இது பிசைந்த மாவின் அமைப்பை சிறப்பாக வைத்திருக்க, பதக்காலம், ஷெல்ஃப் லைஃப் அதிகரிக்க உதவும். ரொட்டி மேம்படுத்தியின் ரகசியம் ரொட்டிக்கு பேக்கரி உணர்வு, மென்மை, பெருமை, வால்யூம் எல்லாம் அதிகம். கால்சியம் புரோபியனேட் பாதுகாப்பு கலவை சேர்க்கப்படுது. இது விருப்பத்திற்கேற்ப. இது ரொட்டிக்கு பூஞ்சை, மோல்ட் வராமல் பாதுகாக்கும். பதக்காலத்தை 10 முதல் 12 நாட்கள் வரை நீட்டிக்கும். நான் இங்கே வேலை பார்த்துட்டு 5 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம வங்காளி ரொட்டியோட தரம் பற்றி சொன்னால் அது ஒரு பொறுப்பா, பெருமையா இருக்குது எனக்கு. இங்கே நாங்கள் ரொம்ப கவனமாக ரொட்டி செய்கிறோம். சும்மா சாதாரண ரொட்டி இல்லை இது. ஒவ்வொரு லாஃபும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி காதலோட கவனத்தோட தான் பண்ணுறோம். முக்கியமாக நாங்கள் சுகாதாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றோம். இப்போ கோதுமை மாவும் தண்ணீரும் கலவை இயந்திரத்தில் சேர்க்கப்படுது. எல்லா பொருட்களும் சேர்ந்து கலவை இயந்திரத்தில் பிசையப்படும் போது பிசைந்த மாவு மென்மையாகவும் இழை போன்ற தன்மை, எலாஸ்டிக் உடையதாகவும் மாறும். பிசைந்த மாவின் இழை போன்ற தன்மையை தயாரிப்பாளர்கள் சாளரம் சோதனை, விண்டோ பென் டெஸ்ட் மூலம் பரிசோதிப்பார்கள். மெதுவாக இழுத்து பார்ப்பார்கள். கிழியாமல் ஒளிபுகும் மாதிரி நீளமானால் அது சிறந்தது. பிசைந்த மாவை சிறிய சிறிய உருண்டைகளாக எடை இயந்திரத்தில் சம அளவுக்கு பிரிப்பார்கள். ஒவ்வொன்றும் வட்ட வடிவமாக உருவாக்கப்படும். ஒரு பெரிய தொகுப்பில் 100க்கும் மேற்பட்ட மாவு உருண்டைகள் 1 மணி நேரத்தில் தயாரிக்க முடியும். இப்போ மாவு உருண்டைகளை புளிக்க வைக்கிறார்கள்.
இது புளிப்பு செயல்முறையில் முக்கியமான கட்டம். பிசைந்த மாவு மென்மையாக மாறும். புளிக்க வைக்கும் நேரம் ரொட்டியின் மென்மைக்கும் ருசிக்கும் காரணம். அதிக நேரம் புளிக்க விட்டால் மாவு சுருங்கிவிடும். புளித்த மாவை பாரம்பரிய அடுப்பில் பொருத்தமான வெப்பநிலையில் வேக வைப்பார்கள். ரொட்டிக்கு அந்த முறுக்கு மேல் தோல், ஆழமான ருசி கிடைக்கும். கடைசியில் சிறப்பாக வேகிய ரொட்டிகள் ஜாலி மேசையில் குளிர வைத்து சுத்தமாக மூடி பாதுகாப்பாக மூடுவார்கள். ரொட்டியின் முதல் துண்டு தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு ஒரு சிறப்பு அனுபவம். நம்ம வீட்டில் பல வருடங்களாக பிரெட் வாங்கி சாப்பிடுறோம். ஆனா இந்த மாதிரி மென்மையான தரமான ரொட்டி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. வாங்காளி ரொட்டி எப்போதும் பசுமையாக, சுத்தமாக, நல்ல வாசனையோடு கிடைக்கும். காலை எழுந்ததும் ஒரு சின்ன துண்டு ரொட்டி எடுத்துக்கிட்டு தேநீரோட சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷம் தரும். எங்க வீட்டுல எல்லாரும் இப்போ இந்த ரொட்டியையே விரும்பி சாப்பிடுறாங்க. என் பிள்ளைகள், கணவர், அத்தை வீட்டாரு, பக்கத்து வீட்டாருக்கும் சொல்லி வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க, உங்க வீட்டில் வாங்குற ரொட்டி ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எல்லாரும் இப்போ பார்த்தது வாங்காளி ரொட்டியின் தயாரிப்பு, அதன் தரம், அதன் தனித்துவம். இந்த ரொட்டி மட்டும் மலேசியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் புகழ் பெற்றிருக்கு. பல வீடுகளுக்கு இது ஒரு நம்பிக்கையான பெயராக மாறியிருக்கிறது. வங்காளி ரொட்டியின் மென்மை, சுவை, சுத்தமான தயாரிப்பு இவையெல்லாம் ஒரே விஷயத்தை சொல்கின்றன. தரமே முக்கியம். வாங்காளி ரொட்டிக்கு தரம்தான் அதன் அடையாளம். இந்த வெற்றிக்கு பின்னால் நிற்கும் ஒரே ஒரு மனிதர் டாட்டோ மரியாதாஸ் அவர்கள். அவருடைய கனவு நல்ல தரம், நல்ல சுகாதாரம், நம்ம மக்கள் சாப்பிடுறது பாதுகாப்பா இருக்கணும் என்பதே. எத்தனை தடைகள் வந்தாலும் அவர் ஒருபோதும் மனம் தளரவில்லை. அவர் முயற்சி வேர்க்கடல் போல பரவி இன்று மலேசியா முழுவதும் வெளிநாடுகளிலும் வாங்காளி ரொட்டியின் பெயர் பெருமையாக ஒலிக்கிறது. நமக்கு தேவையானது சும்மா ஒரு ரொட்டி அல்ல, நம்ம உடம்புக்கு நல்ல, பாதுகாப்பான, தரமான ரொட்டி. அதுதான் வங்காளி ரொட்டி. இது ஒரு சாதாரண ரொட்டி பயணம் இல்லை, இது தரத்தோடு வளர்ந்த பெருமை பயணம். வாங்காளி ரொட்டி தரம் பேசும் ரொட்டி.